வணக்கம். இன்றைய நமது பயணம் பழனிமலை முருகன் கோவிலை நோக்கி. இப்போ திருச்சிராப்பள்ளி திண்டுக்கல் சாலையில் பயணிச்சிட்ருக்கோம். இந்த சாலையில் வையம்பட்டி கிட்ட ஒரு டோல்கேட் வரும். அது ஒன்று தான் இருக்குது திருச்சி திண்டுக்கலுக்கு நடுவில். அந்த ஏரியா தான் நெருங்கிக்கிட்டு இருக்கோம். எப்பயுமே இந்த சாலையில் பயணிக்கும் பொழுது பர்சனலாக எனக்கு இந்த இடம் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். இந்த மலை சூழ்ந்த இடங்கள், இப்போ இந்த வியூ எல்லாம் பார்க்கும்பொழுது நம்ம ரோடுக்கு நடுவில் பசுமையான இந்த மலை இருக்க மாதிரி இருக்கும். இதை பார்த்துக்கிட்டு ட்ராவல் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அடிக்கடி இதை பார்க்கும்பொழுது எனக்கு தோன்றது, இயற்கையின் அழகுக்கு ஈடு இணை வேறு எதுவுமே இல்லை. திருச்சியிலேருந்து அரவுண்டு 8 o'clock காலையில் கிளம்பணும். அங்கேருந்து எனக்கு கார் டிரைவ் அரவுண்ட் 2 hours ஆகும் பழனி போகிறதுக்கு. திருச்சிராப்பள்ளியிலேருந்து டைரக்ட் பஸ்ஸுங்க கூட இருக்குது. திண்டுக்கல்லேருந்து நிறைய பேருந்துகள் பழனிக்கு போகும் ஒட்டன்சத்திரம் வழியாக. திண்டுக்கல் பைபாஸில் அந்த ரவுண்டாக நெருங்கியாச்சு. ரைட் சைடு கரூர், நேராக போனால் மதுரை, திருநெல்வேலி. இப்போ டிஃபன் சாப்பிட்லான்னு சொல்லி ஹோட்டல் கௌரி கிருஷ்ணா ரெகுலராக இந்த பாதையில் போகும்பொழுது இந்த ஹோட்டலில் சாப்பிட்டோம். ஃபுட்டு ரொம்பவே நல்லா இருக்கும். 9:30 பக்கம் இங்கே வந்தோம். இங்கே டிஃபன் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு 9:45 10 மணிக்கிட்ட அகைன் வந்து பழனி நோக்கி கிளம்பினோம். இங்கேருந்து ஒரு 70 கிலோமீட்டர் பக்கம் வரும் திண்டுக்கல்லேருந்து பழனி நமக்கு. அப்படியே நேராக மதுரை ரோட்லேயே அந்த சர்வீஸ் ரோட்டில் போயிட்டு அந்த பாலம் ஏறிட்டு ஃபஸ்ட்டு சர்வீஸ் ரோட்டில் நம்ம இறங்கிட்டு ரைட் டர்ன் பண்ணோன்னா பழனி ரோடு பிடிச்சிடலாம். அதில் கொஞ்சம் தூரம் போனோன்னா நமக்கு வந்து கோயம்புத்தூர் ஹைவே நல்லா 4-way சூப்பராக இருக்கும். அந்த ரூட்டில் தான் நம்ம வந்து பயணிக்க போகிறோம். 2024 2 முறை பழனிக்கு போயிருக்கேன். இப்போ 2025 இதுதான் மொதல் ட்ரிப்பு. அப்படியே இந்த ரூட்டில் போயிட்டு கோயம்புத்தூர் ஹைவே பிடிச்சி பழனி நெருங்கியாச்சு. இப்போ பழனி சர்வீஸ் ரோடு வந்துருச்சு. அந்த சர்வீஸ் ரோடில் எக்ஸிட் பண்ணிவிட்டு கொஞ்சம் தூரத்தில் நமக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு உள்ள பழனிக்குள்ளே நுழையும். அந்த சாலையில் இப்போ நாம் போக போகிறோம். எனக்கு முன்னாடி ஒரு லாரி போயிட்டுருக்கு. எனக்கு பார்க்கும்பொழுது அந்த லாரி நேராக போகிற மாதிரி தான் தோணுச்சு. சரி, நான் சர்வீஸ் ரோடில் போகணுமேன்னு சொல்லி லெஃப்ட் ஹேண்ட் சைடு போகிறேன். அவர் சர்வீஸ் ரோடில் தான் வராரு போல். அந்த லெஃப்ட்டு திரும்புறதுக்கும் போது தான் இண்டிகேட்டரே போடுறாங்க. இன்றைக்கி எல்லா வாகனங்களும் ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங். இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இண்டிகேட்டரை கடைசி நிமிடங்களில் போடும்பொழுது நமக்கு வந்து ரொம்ப பிரச்சனையாக இருக்கும். இண்டிகேட்டர்ஸ் முன்னாடியே போடுறது நல்லது. இப்போ பழனி சாலையில் நாம் நுழைஞ்சி பழனியை நோக்கி பயணிக்க போகின்றோம். இங்கேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் தொலைவில் நம்ம பழனியை ரீச் பண்ணிடுவோம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நமக்கு பழனி மலை வியூ தெரியும். ஒரு ரயில்வே கிராசிங் வரும். அந்த கிராசிங் போகும்போதே அற்புதமாக நமக்கு பழனிமலை வியூ தெரிய ஆரம்பிக்குது. அந்த பழனிமலைக்கு எதிர்த்தாப்பில் இடும்பர் மலை அதுவும் இருக்குது. நாம் திண்டுக்கல்லேருந்து கோயம்புத்தூர் சாலை பிடிச்சி பழனி வர்றதுக்கு முன்னாடியே கணக்கன்பட்டி கட் ஆகும். அங்கே கணக்கன்பட்டி சித்தர் பீடம் இருக்குது. அங்கேயும் நிறைய பேர் போயிட்டு பார்க்குறாங்க. கொடைக்கானல் போகிறதுக்கு நார்மல் பஸ் ரூட்டு வத்தலகுண்டு, திண்டுக்கல்லேருந்து வத்தலகுண்டு, அதுக்கப்புறம் கொடைக்கானல் போகும். இன்னொரு வழி பழனியிலேருந்து ஒரு வழியும் கொடைக்கானலுக்கு போகும். கொடைக்கானல் பழனியிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 60 கிலோமீட்டர் பக்கம் வரும். பழனிமலை முருகன் கோயில் இப்போ நம்ம நெருங்கிட்டோம். அந்த சிக்னலில் லெஃப்ட் எடுத்துகிட்டு ஒரு ரவுண்டான ரைட்டு உள்ளே போனோன்னா நமக்கு ஸ்ட்ரைட்டாக பழனிமலை வியூ தெரிய ஆரம்பிச்சிரும். இந்த மாதிரி ட்ராவல் கைட் போடும்பொழுது அந்த இடங்கள் பற்றி கொஞ்சம் நெட்டில் சர்ச் பண்ணுவேன். அப்படி விக்கிபீடியா பார்க்கும்பொழுது சில இன்ட்ரெஸ்டிங் தகவல்கள் கிடச்சிது. எனக்கு தெரிஞ்சதை நான் ஷேர் பண்ணுறேன். தவறாக இருந்தால் மன்னிக்கவும். பழனின்னு இப்போது பெயர் பெற்றிருக்க இந்த ஊருடைய சங்ககால பெயர் வந்து பொதினி அப்படின்னு சொல்கிறாங்க. முருகனின் அறுபடை வீடுகள் என்ன அப்படின்னு நம்ம சர்ச் பண்ணி பார்த்தோம்னா அதில் 3வது வந்து திருவாவினன்குடி என்கின்ற பழனி அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. முதல் முறை நான் பழனி கோயில் போயிட்டு ஸ்டெப்ஸில் இறங்கி கீழே வரும்பொழுது நேர் எதிர்த்தாப்பில் திருவாவினன்குடி 3ஆம் படை வீடு அப்படின்னு ஒரு போர்டு போட்டிருந்தது. அப்போயே எனக்கு கன்ஃபியூசிங்காக இருந்தது. நானும் பழனி கோயில் தான் 3ஆவது படை வீடுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். இப்போ இந்த ரவுண்டானால ரைட் ஹேண்ட் சைட் டேர்ன் பண்ண போகிறோம். டேர்ன் பண்ணி கொஞ்சம் தூரத்துலேயே நமக்கு பேருந்து நிலையம் தெரியும். அதை தாண்டி இப்போ நமக்கு பழனிமலை வியூ பியூட்டிஃபுல்லாக தெரிய ஆரம்பிக்கும். இந்த காட்சிகளை பார்த்து கொண்டே இந்த தகவல்களையும் கேட்போமே. நான் கேள்விப்பட்டதை தான் சொல்கிறேன். மறுபடியும் தவறாக இருந்தால் மன்னிக்கவும். சங்க காலத்தில் நக்கீரர் இயற்றிய 10 பாட்டில் முதல் நூலானது திருமுருகாற்றுப்படை. முருகனை பற்றி அது புகழ்ந்து பாடுது. அதில் நக்கீரர் சொல்லப்பட்டதாக கூறப்படுவது என்னன்னா, திருமுருகன் வந்து வள்ளியுடன் மிகவும் சந்தோஷமாக வாழ்ந்த இடம் இந்த திருவாவினன்குடி அப்படிங்கிறாங்க.
திருமுருகாற்றுப்படையில் முருகன் வந்து ஆண்டிக்கோலத்தில் வந்ததாகவே எதுவும் குறிப்பிடப்படவில்லை அப்படின்னும் கூறப்படுது. பிற்காலத்தில் போகர் உருவாக்கியது தான் இந்த பழனி ஆண்டவர் கோயில் அப்படின்னும் சொல்லப்படுது. அனைவருக்கும் தெரிந்த விஷயம், இங்கே நவபாஷான சிலை வடிவத்தில் முருகனை அவர் வந்து பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறாரு. 3 முறை பழனிமலை கோயிலுக்கு போயாச்சு. கண்டிப்பாக அடுத்த முறை அந்த திருவாவினன் கொடி போயிட்டு பார்க்கணும் எப்படி இருக்குன்ட்டு. மேபி அடுத்த ஒரு பதிவில் அதை பற்றி பார்க்கலாம். புராணங்களில் சொல்லப்படுவது என்னென்னா, நாரதர் கொடுத்த அந்த ஞானப்பழம், சிவனுக்கு கொடுத்த ஞானப்பழம் வந்து தனக்கு கிடைக்கவில்லைன்னு முருகன் கடும் கோபத்தில் ஆண்டிக்கோலத்தில் வந்து அமர்ந்த இடம் பழனி அப்படின்னு புராணம் சொல்லுது. எது எப்படியோ பர்சனலாக எனக்கு பார்க்கும்பொழுது இந்த இடத்திற்கு வரும்பொழுது எனக்கு ரொம்ப எனர்ஜெட்டிக்காக ஃபீல் ஆகும். இப்போது பழனிமலை வியூ நமக்கு சூப்பராக தெரிய ஆரம்பிக்குது. நாங்கள் இங்கே வந்தது சனிக்கிழமை. இன்றைக்கி முருகனுக்கு மாதிரி விசேஷ நாட்கள் எதுவும் இல்லை, அதனால் கூட்டம் ரொம்ப இருக்காதுன்னு நினச்சோம். அதே மாதிரி ரொம்ப கும்பல் இல்லை, அதுக்காக ரொம்ப கம்மின்னு சொல்ல முடியாது. பழனி கோயிலுக்குள்ளே நுழையிறதுக்கு இந்த ஏரியாவுக்கு வரதுக்கு ஒரு என்ட்ரன்ஸ் ஃபீ இருக்குது. காரில் வரும்பொழுது இப்போ 70 ரூபாய் சார்ஜ் பண்ணுறாங்க. அங்கே தூரத்தில் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ அவங்களுக்கு பே பண்ண போகிறோம். இது எல்லா இடத்துலையும் நடக்கிறது தான். திருச்சிராப்பள்ளியில் கூட சமயபுரத்துக்கு வரவங்கக்கிட்ட ஒரு என்ட்ரி ஃபீ கலெக்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி இங்கே பழனியில் 70 ரூபாய் காருக்கு, வேனுக்கு இதுக்கெல்லாம் வாங்குகிறாங்க. இந்த ஃபீ வந்து ஒரு என்ட்ரன்ஸ் ஃபீ மட்டும்தான். பார்க்கிங் பண்ணுறதுக்கு ஃப்ரீ பார்க்கிங் ஒன்று இருக்குது. உள்ளே போயிட்டு ரைட் சைடில் ஒரு ஏரியாவில் பண்ணலாம். பட் அங்கே ரொம்ப வெஹிக்கிள்ஸ் வந்து கன்ஜஸ்டடாக தான் இருக்கும், நமக்கு நிறுத்த இடம் கிடைக்காது. அதனால் ப்ரைவேட் பார்க்கிங்ஸ் இருக்குது. இங்கே நாங்கள் முன்னாடியே ஒரு ப்ரைவேட் பார்க்கிங்கில் வந்து நிறுத்த போகிறோம். அங்கே வந்து 100 ரூபாய் சார்ஜ் பண்ணாங்க. இன்னொரு ப்ரைவேட் பார்க்கிங் அங்கே 150 ரூபா, அது மாதிரி டிஃப்ரெண்ட் ரேட்டில் சார்ஜ் பண்ணுறாங்க. கோயில் வந்து காலையில் 8 மணிலேருந்து இரவு 9 மணி வரைக்கும் திறந்துருக்கு. இருந்தாலும் இந்த கால பூஜைகள் பண்ணும்பொழுது அந்த டைமில் ஒரு பிரேக் இருக்கும், அலங்காரங்கள் மாற்றுவாங்க, அப்போ வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஐயாவி கோப்பெரும் பேகன் என்று அழைக்கப்படும் மயிலுக்கு போர்வை தந்த கடையேழு வள்ளல்களில் ஒருவரான பேகன் பிறந்த குடி தான் அந்த ஆவியர் குடி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அந்த குடி அமர்ந்து ஆட்சி செய்த இடம்தான் ஆவினன் குடின்னு அழைக்கப்படுது. இப்போது ப்ரைவேட் பார்க்கிங்கில் வெஹிக்கிள் பார்க் பண்ண போகிறோம். அங்கேயே சிக்னல் பண்ணுறாரு 100 ரூபாய் ஆகும்ன்ட்டு. வண்டி பார்க் பண்ணிவிட்டு நடந்து போயிட்டு பழனிமலை முருகனை தரிசனம் பண்ணிவிட்டு ரிட்டன் வந்தாச்சு. பழனிமலை கோவிலில் கைபேசிகள் அனுமதிக்கப்படுவதில்லை. மொபைல் ஃபோன்ஸ் ஆர் நாட் அலவுட். அதனால் மொபைல் ஃபோன்ஸ் ஒப்படைச்சிட்டு ஒரு மொபைலுக்கு 5 ரூபாய் சார்ஜ் பண்ணுறாங்க. அந்த ரெசிப்ட் வாங்கிட்டு அதே மாதிரி காலணிகள் விடுறதுக்கும் ஒப்படைச்சிட்டு அப்புறம் நடந்து போனோம். கோயில் போயிட்டு வந்துட்டு மொபைல் ஃபோன் வாங்கிட்டு எடுக்கப்பட்ட காட்சிகள் தான் இவை. போன முறை வரும்பொழுது இந்த நிழற்குடை எல்லாம் இல்லை, இப்போ போட்டிருக்காங்க. இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. மலை மேலே கால்நடையாக போகிறதுக்கு செங்குத்தான படிகள் உண்டு. அது இல்லாமல் யானை பாதை, அந்த படிக்கட்டுகள் கொஞ்சம் சுலபமாக இருக்கும். ரோப் கார் சர்வீஸும் இருக்குது. சமயத்தில் அந்த சர்வீஸ் நிறுத்தப்படலாம், அதனால் விசாரிச்சுட்டு வர்றது நல்லது. ரோப் காரை டிபெண்ட் பண்ணி வரவங்க அதை கேட்டுக்கிட்டு வர்றது நல்லது. இந்த பேட்ரி வெஹிக்கிள்ஸ் மக்களை கோயில் வரைக்கும் ட்ராப் பண்ணுறது, ரயில்வே ஸ்டேஷன் ட்ராப் பண்ணுறது, இந்த மாதிரி சேவைகள் பண்ணுறாங்க. இன்றைய தரிசனம் அருமை. பார்க்கிங் ஏரியாவிலிருந்து பழனிமலையின் சூப்பர் வியூ. நன்றி, வணக்கம்.